ஹலோ ஆல், திஸ் இஸ் நிலஞ்சனா அபி. இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு ஹாப்பியான விலாகு ப்ளஸ் எங்களுக்கு வந்து கொஞ்சம் சோகம். ஏன் பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் கிளாஸை பிரித்து விட்டாங்க. எங்கள் கிளாஸு தெரியும், நீங்கள் எங்கள் விலாக்ஸ்லாம் பார்த்துருந்தா தெரியும். எங்கள் கிளாஸ் வந்து காஷ்மீரி, நான் பாதி தமிழ் பாதி கலந்தான் இருந்தோம். ஆனால் வந்து எங்களை டிசால்வ் பண்ணி விட்டுட்டாங்க. அதுவும் ஃபைனல் இயரில் வந்து பண்ணி விட்டுட்டாங்க. இப்போ நானும் அபியும் வேறு கிளாஸு, சௌமியும் கவியும் வேறு கிளாஸ் போயிட்டாங்க. மற்ற எல்லா பிள்ளைங்களும் அப்படியே வேறு கிளாஸு. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டம். இப்போ புது கிளாஸ்க்கு போயிட்டுருக்கோம். ஏதோ ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் கிளாஸ் போகிற மாதிரி இருக்குது. ஃபைனல் இயரில் ஃபஸ்ட் கிளாஸ் போகிறோம், ஆனால் ஃபஸ்ட் இயர் ஃபஸ்ட் கிளாஸ் புது ஃபேஸஸ் பார்க்குற மாதிரி இருக்குது எங்களுக்கு. பட் ஓகே, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி ஃபைனல் இயரோட ஃபர்ஸ்ட் கிளாஸ், அதை தான் நம்ம இந்த விலாகில் கவர் பண்ண போகிறோம். இன்றைக்கி டே எப்படி போகுதுன்றதை தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன அப்படி டான்ஸா? அவள் ஜாலியாக தான் இருக்கா, கிளாஸை பிரித்து விட்டா மாதிரியா இருக்கா. பேசக்கூட முடியல, சோக தொண்டை அடைக்குது. ஓகே கைஸ், நம்ம வந்து எது வந்தாலும் தைரியமாக ஃபேஸ் பண்ணணும்னு நம்ம வீட்டிலலாம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதை வச்சு நம்ம அடுத்து ஃபேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்களுக்கு இன்றைக்கி ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் கிளாஸ் முடிஞ்ச பிறகு வந்து க்ளோபஸ் போய்ட்டு ஏதாச்சும் சாப்பிடலாம், மணி 10 ஏதாச்சும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோபஸ் போயிட்டு, ஸோ ஆஸ் பர் மை டயட் ஷெட்யூல் நான் வந்து இன்றைக்கி யோகட்டு ப்ரெட் ஆப்பிள் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணோம். அண்ட் நான் ரொம்ப நேரமாக ப்ளெயின் யோகட் தேடினேன். ப்ளெயின் யோகட் வந்து எனக்கு கிடைக்கவே இல்லை. சரி, ஒரு ஃப்ளேவர்டு யோகட் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ரெட் ஆப்பிள் எல்லாத்தையும் வாங்கிட்டு நாங்கள் பில் போட்டுட்டோம். சரி, பில் போட்டு கொஞ்சம் நேரம் சாப்பிட்டுட்டு அடுத்த கிளாஸ்க்கு வெயிட் பண்ணிவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட போயிட்டோம். நாங்கள் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் முடிச்சுட்டு க்ளோபஸ் வந்தோம். வந்துட்டு சரி, நான் வந்து வாழைப்பழம் அப்படியே வாழைப்பழம் சாப்பிட்டு காமிக்கிறேன். ஆக்சுவலி இன்னைக்குலேருந்து தான் என்னோடய வெயிட் லாஸ் ஜர்னியை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்றைக்கி எனக்கு கோச் சொன்ன மாதிரி ப்ரெட்டு அப்புறம் வந்து யோகட் ஆப்பிள் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெட் சாப்பிட்டுருக்கேன். அபி வந்து வாழைப்பழம் சாப்பிடுது. அடுத்து வி ஹேவ் அவர் செகண்ட் கிளாஸ் வந்து 10:40. ஸோ அது வரைக்கும் அப்படியே உட்காந்து சில் பண்ணிவிட்டு, எப்பவுமே வந்து நாங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து உட்காருது கேஎஃப்சி வாசல். என்றைக்கும் எங்களுக்கு கிடைக்கலன்னு தெரிஞ்சு கேஎஃப்சி வாசல். செகண்ட் கிளாஸ் வந்து ஆக்சுவலி இங்கே ரொம்ப எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட் கிளாஸும் வேறு குரூப்போட போகிறோன்ட்டு. பட் ஒரு பக்கமும் ஓகே, எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசு வந்து இப்போவே செட் ஆகிட்டு வருது. அடுத்து போகிறத நம்ம பார்ப்போம். ஓகே கைஸ். அண்ட் செகண்ட் கிளாஸும் ஸ்டார்ட் ஆகி நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அண்ட் கைஸ், ஃபைனலி ஹாஸ்டல் வந்தாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டே இன்றைக்கி ரொம்ப நல்லபடியாக போச்சு. இன்றைக்கி எங்களுக்கு 2 கிளாஸ் தான் இருந்துச்சு. ஸோ 2 கிளாஸுமே நல்லபடியாக முடிஞ்சு. ஆனால் லஞ்சுக்கு நாங்கள் ஹாஸ்டல் வந்துவிட்டோம். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து நான் ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கேன். என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து டயட் மெயின்டைன் பண்ணலாம், கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணலாம், ஸோ ஹெல்த்தியாகவும் ஆகலாம். அதுக்கப்புறம் வந்து கிராஜுவேஷனுக்கு கொஞ்சம் ஒல்லியாகலாம் அப்படி சொல்லிட்டு நான் பிளான் போட்டிருந்தேன். ஆனால் அதுபடி தான் இனி வந்ததுலேருந்தே கொஞ்சம் டயட் மெயின்டைன் பண்ண டயட் ஃபுட்ஸாக சாப்பிட்டுட்ருக்கேன். இன்றைக்கி என்னோட லஞ்ச் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து ஆக்சுவலி சுண்டல் குழம்பு சாப்பாடு அண்ட் கேப்சிகம் பொரியல். ஸோ இதே மாதிரி தான் டெய்லி போகுது. பட் கொஞ்சம் ஒரு 2 days வந்து எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு டயட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் போக எனக்கு எதுவுமே தெரியலை, பாடி அடாப்ட் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. இதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி ஈவினிங் வந்து நார்மல் ரொட்டீன் நாங்கள் பண்ண வேண்டியது தான். அண்ட் ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. See you guys in next video. Tata, bye.